பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ அடுத்தது, எனவே நம்ம இப்போ கடந்த இதில் என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோன்னு சொன்னால், முஹம்மது இப்னு யஹ்யா அத்-துஹ்லி பல பிரயாணங்கள் போனவர், அறிஞர்கள் மிகப்பெரிய பிரயாணி என்ற பட்டியலில் அவர் சேர்த்திக்கிறாரு. ஒரு அதாவது இந்த சிந்தனை குழம்பியவருடைய தகவல்களை, இந்த மூளை குழம்பியர் என்ற தகவல் எந்த அளவில் சரியாக வசன மொழிபெயர்ப்பு சரியாக தெரியாது, ஆனால் அப்படி தான் நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு வரோம். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை தளம்பல் உள்ள தகவல் தளம்பல் உள்ளவர்களுடைய தகவல்களை ஒருத்தர் அறிவிச்சார்ன்றதை பிரிக்கிறதுக்கு மிக துல்லியமான தகவல்களை வச்சு தான் பிரிக்கணும். அவர் என்னது, அதாவது இந்த காலத்தில் சந்திக்கலை போகலை அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். சரியா? இதில் அபு உபைத் காசிம் பின் சல்லாமா சொல்லிக்கிறாங்க, இவர் முந்தி கேட்டவர் அப்படின்னு சொல்லி. இமாம் சிவராலமி பலால் இமாம் தஹபி பட்டியல் ஒரு 2 பேரை பட்டியலை போடுவார். அவருக்கு இந்த காலத்துக்கு முன்னால் மௌத்தாயிட்டார், இந்த காலத்துக்கு முன்னால் மௌத்தாயிட்டார், 3 பேரை பட்டியலை போடுவார். அதில் முகமது பின் யஹ்யா அத்-துஹ்லியெல்லாம் என்ன செய்யலை, கொண்டு வரல. இமாம் புகாரியும் கொண்டு வரல. அப்போ இமாம் புகாரி நம்ம எப்படி அதில் தரம் பிரிக்கிறோம்னு சொல்லிட்டோம். எனவே முகமது இப்னு யஹ்யா அத்-துஹ்லி இதை முந்தி கேட்டாரா பிந்தி கேட்டாரா அப்படின்றது அவரோட பிரயாணத்தை வச்செல்லாம் என்ன செய்யலாது, முடிவெடுக்க இயலாது. அவரோட தரத்தை வச்சும் என்ன செய்யலாது, முடிவெடுக்க இயலாது. அவர் பிந்தி கேட்டாரா முந்தி கேட்டாரான்றது அவரை இவர் ஆரம்பத்தில் சந்திச்சோர் பிந்தி சந்திக்கலைன்ற தகவல் இருந்தால் மட்டும்தான் முடிவெடுக்கலாம். எந்த ஒரு அறிஞரும் இப்படி சொல்லலை. எந்த ஒரு அறிஞரும் நீங்கள் சொன்ன மாதிரி முகமது இப்னு யஹ்யாவுக்கு முந்தி பிந்தி லிஸ்ட்டில் என்ன செய்யலை, சேர்க்கவில்லை. நீங்கள் ஹம்மாத் இப்னு சலமாவுடைய செய்தியில் ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணீங்க பாருங்கள். இஹ்திலாத், அதாவது மூளை குழப்பம் சம்பந்தமான சப்ஜெக்டில் எவ்வளோ அழகான முறையில் அதில் அணுகினீங்க, எவ்வளோ அழகாக தேடினீங்க. அல்பானியுடைய சப்ஜெக்ட்டுக்கு மறுப்பு சொன்னீங்க. அதில் இந்த ஒரு அணுகுமுறையை நீங்கள் சொன்னீங்களா? என்னது இந்த பிரயாணம் அது இது அந்த அணுகுமுறையெல்லாம் ஒன்றுமே இல்லை. கால ஹத்தனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கிற டைமில் இதை எப்படி நீங்கள் இதில் அணுகுனீங்கன்னு அல்லாஹு ஆலம். இது ஒரு நீங்கள் புதிதாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு உசூல் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக மௌலை பிஜி அவர்கள் வைத்த அலியுல்லாஹ் மீது வைத்த அவதூறுக்கான மிக பிரதானமான ஆதாரம் பலகீனமாகிறது மெயின் இதல்ல. அதை நான் முன்வைக்கலை. நான் இந்த இதை நீங்கள் கொண்டு முரம்பட்டதை நான் முன் வச்சேன். இந்த அசர் இப்போ சொல்லப்படக்கூடிய, அதாவது சயீத் இப்னுல் முஸையிப் உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹுடைய கொலை சம்பந்தம் பக்கமாக சொன்ன அந்த செய்தியை வரலாற்றில் எல்லா அறிஞர்களும் தட்டிக்கிறாங்க. பல அறிஞர்கள், இப்போ நீங்கள் சொன்ன எல்லா அறிஞர்களும், லிஸ்ட்டு போட்ட எல்லா அறிஞர்களும் அதை தட்டியே வந்திருக்கிறார்கள். இது என்னது, இது பெரிய ஒரு கோளாறு உள்ள செய்தி. இது ஒரு பொய்யர் இடம்பெறுகிறார், இந்த அறிவிப்பில் ஒரு பொய்யர் என்ன செய்கிறார், இதில் இடம்பெறுகிறார் அப்படி என்று சொல்லி தட்டி வந்திக்கிறாங்க. இப்போ அந்த செய்திகளை நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுதான் மிக பிரதானமான விமர்சனம். இந்த விமர்சனத்தை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த செய்தி, அதாவது முஹம்மது இப்னு யஹ்யா அத்-துஹ்லி ஹிஷாம் இப்னு அம்மார்ட்ட அறிவிக்கிறார். ஹிஷாம் இப்னு அம்மார் இப்னு சுமையிட்ட அறிவிக்கிறார். நான் இப்னு சுமை என்றே சுருக்கமாக சொல்கிறேன். ஹிஷாம் இப்னு அம்மார் இப்னு சுமையிட்ட அறிவிக்கிறார். இப்னு சுமை இப்னு அபி திப் சொன்னதாக சொல்கிறார். இப்னு அபி திப் சொன்னதா நான் அதை இந்த இதில் தீபு சொன்னதாக சொன்னான்னு சொல்கிறேன் லேசிக்கு. சரியா? அப்போது தீபு சொன்னதா எனக்கு வருதில்லை. சரி, இப்னு அபி தீப் சொன்னதா என்ன செய்கிறேன் சொல்கிறேன். அப்போ இப்போ பாருங்கள், ஹிஷாம் இப்னு அம்மா முகமது இப்னு யஹ்யா அத்-துஹ்லி யார் அவருக்கு சொன்னு சொல்கிறாரு, ஹிஷாம் இப்னு சுமைகிட்ட கேட்குறாரு. இப்னு சுமை என்ன சொல்கிறாருண்டா, இப்னு தொட்டும் அறிவிக்கிறேன், இப்னு இபை தொட்டும் அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு சொன்னார், எங்களுக்கு சொன்னார், நான் கேட்டேன், இந்த வார்த்தை எதுவுமே அவர் என்ன செய்யலை, சொல்லலை. யார்? இப்னு சுமை. இப்னு சுமை சொல்லலை. இப்னு அபி திப் எனக்கு சொன்னார் அந்த மாதிரியான வார்த்தையோ தொட்டுமிட வார்த்தையோ சொல்லலை. அப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம். எதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளலாம்டா, இப்னு சுமை இருட்டடிப்பு செய்யாதவர், இருட்டடிப்பு செய்கிறவர்கிட்ட விமர்சனம் இல்லாட்டி புகாரி மாதிரி இருந்தா, புகாரி அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டு இவர் எந்த லிஸ்ட்டில் சேர்க்காம விட்டார். இப்னு சுமை இருட்டடிப்பு செய்கின்றவர்னு விமர்சிக்கப்பட்டவர், முன்னால் உள்ள ஆசிரியரை விட்டு அறிவிக்கக்கூடியவர். அதாவது இப்னு சுமை இப்னு அபி திப்ட்ட கேட்காத செய்திகளையும் கேட்டது போல அறிவிப்பவர். கேட்காத செய்திகளையும் கேட்டது போல அறிவிப்பார். அண்ணன் போட்டு தொட்டும் போட்டு கேட்டேன்டா தெளிவாக சொல்லிடுவார். தெளிவாக சொல்லிடுவார். இந்த கேட்டேன்னு சொல்கிற அறிவிப்பை நம்ம அலி ரதியுல்லாஹு வரலாற்றில் சொல்லுவோம். அது அப்படி நீட்டாக இருக்கும். அலி ரதியுல்லாஹு அவர்கள் முஹாஜிர்கள் அன்சார்கள் சூழ பையத்து செய்யப்பட்டு சிறப்பானவர்கள் ஆட்சிக்கு வந்தான்னு இருக்கும். இந்த கேட்டேன்னு வராத அறிவிப்பு தான் இது. எனது தொட்டும் யார் வழியா? இப்னு சுமை சொல்கிறாரு, இப்னு அபி திபை தொட்டும் வழியாக நேர கேட்டேன்டெல்லாம் என்ன செய்ய சொல்லலை. இது இந்த மூலக்குழப்புக்கு சம்மந்தம் இல்லை, இருட்டடிப்போடு சம்மந்தப்பட்ட, ஆசிரியரை உள்ள இருட்டடிப்போடு சம்மந்தப்பட்டது. இது நான் சொல்ல விமர்சனம் அல்ல. மௌலை பிஜி அவர்கள் அபு ஹாத்திம் ராசி என்றார், அஹமது இப்னு ஹம்பல் என்றார்,
முகமது இப்னு யஹ்யா துஹுலி என்றார், சாலிஹ் ஜஸரா என்றார், இப்னு ஹிப்பான் சொல்லலாம் சொல்கிறேன், இப்னு ஹிப்பான் என்றார், அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் என்றார். அத்தனை பேர் இவ்வளோ அறிஞர்கள் விமர்சிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆச்சரியமான விஷயமெல்லாம் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதாவது இதில் எனக்கு தொட்டுமண்ட அறிவிப்பு வந்து எனக்கு சொன்னார் என்ற மாதிரி எங்கேயாவது நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதை மறுப்பாக எடுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அதை மறுப்பு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நான் அதை என்ன செய்கிறேன், நான் அது புறவு சொல்கிறேன். அதை கொஞ்சம் நீங்கள் அந்த அறிவிப்புகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அறிஞர்களுடைய விமர்சனம் பாருங்கள். அறிஞர்களுடைய விமர்சனம் பாருங்கள். இதுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க. அபூதாவுத் சொல்கிறார், இமாம் அபூதாவுத் ஜரஹ்வத் அதில் வருது, இது நேரடி நூல்களிலிருந்து எடுத்து சொல்கிறேன்னா. அபூதாவுத் சொல்கிறாரு, காலலி ஈசபின் ஷாதான் ஹதீஸ் கலை விமர்சகங்கள் ஒரு மௌலவி பேஜி அவருக்கும் தெரியும். ஈசாபின் ஷாதான் சொல்கிறாரு, குல்துல் ஹிஷாமிபின் அம்மார், ஹிஷாமிபின் அம்மார்கிட்ட நான் கேட்டேன். அதாவது ஹிஷாமின் அம்மார் தான் முகமது இப்னு யஹ்யா அதுல ஆசிரியர். அவர் அறிவிக்கிற மாதிரி ஈசாபின் ஷாதான் கேட்குறாரு. ஹிஷாமிபின் அம்மார்கிட்ட கேட்டேன், முகமது இப்னு சுமை காலலக்கும் ஹத்ததனா இப்னு அபி திப், இந்த இப்னு சுமை வந்து எங்களுக்கு சொன்னாரான்னு கேட்குறாரு. இப்னு அபி திப் எங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல முறையில் திருப்பியும் சொல்லிக்கோங்க கேட்டவங்க, மூளை குழப்பத்தோடு சம்மந்தப்பட்டதில்லை, இது ஆசிரியரை இருட்டடிப்பு செய்கிறதோடு சம்மந்தப்பட்டதில் தான் இதை விசாரிக்கணும், மற்றத்தில் விசாரிக்கக்கூடாது. எங்களுக்கு சொன்னாரான்னு கேட்குறாரு. கால ஐஷின் சுஆலுக்கு அன்ஹாதா, ஹிஷாம் கேட்குற என்ன கேள்வி இதுன்னு கேட்குறாரு. ஹிஷாம் சொல்கிறாரு, என்ன கேள்வி கேட்குறீங்கன்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன, ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஹிஷாம் இப்னு அம்மார் கேட்டதை அப்படியே சொல்லுவார், அதில் மாற்றம் செய்ய மாட்டார். எங்களுக்கு சொன்னார்னு அவர் சொல்லி இருக்க, நான் தொட்டுமண்டா அவங்களுக்கு சொல்லுவேன். அவர் எங்களுக்கு சொன்னார்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு சொன்னார்னு சொல்லிடுவேன். தொட்டுமண்டா நான் தொட்டுமண்டா செஞ்சிருவேன், சொல்லிடுவேன். என்ன கேள்வி கேட்குறீங்க என்ற அடிப்படையில் தான் இதை புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இது ஒரு பகுதி. இது சகீஃபா ஹதீஸ், இந்த ஹதீஸ் சயீத் இப்னு முஸைப் ஹதீஸை பொறுத்து. இது அன்றைக்கே ஈசா இப்னு ஷாதான் விமர்சிச்சுக்கிறாரு. இப்னு சுமை ஹதீஸ் கலையில் இருட்டடிப்பு செய்கிறவர் எங்களுக்கு சொன்னார்னு உங்களுக்கு சொன்னாரா சொல்லலாட்டி சிக்கல் அந்த ஹதீஸ் உண்டு. இது யார் எடுத்து எழுதுறாரு? அபூதாவுத் ஆஜூரி பதிவு செய்கிறார். சரியா? இலலுல் ஹதீஸ் இப்போ சொன்னார். அபு ஹாத்திம் ராசியை பற்றி சொன்னார். அபு ஹாத்திம் ராசி மேதை இந்த மாதிரி ஹதீஸுகளை அதாவது சுண்டி எடுக்கக்கூடியவர். அவரே முகமது இப்னு யஹ்யா துஹுலியை பற்றி என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாரு. அந்த அபு ஹாத்திம் ராசி சம்பந்தமாக அபு ஹாத்திம் ராசிட்ட 2782 இந்த பாருங்க, அபூதாவுத் ஈசா இப்னு ஷாதான் ரெண்டு பேர் விமர்சிக்கிறாங்க, அந்த அன்றைய கால அறிஞர்கள், வாழ்ந்த கால அறிஞர்கள். இப்போ மூணாவது அபு ஹாத்திம் ராசி, அவர்கிட்ட இந்த ஹிஷாம் இப்னு அம்மார் இந்த ஹதீஸை பற்றி கேட்டேன். எது? அதாவது சயீத் இப்னு முஸைப் உஸ்மான் கொலை சம்பந்தமான செய்தியை பற்றி. அன் இப்னு சுமை அன் இப்னு அபி பின் அன் ஸுஹ்ரி அன் சயீத் இப்னு முஸைப் மக்தலி உஸ்மான் இப்னு அஃபான் கால அபி, தந்தை சொல்கிறாரு, அபு ஹாத்திம் ராசி சொல்கிறாரு, சஅல்து மஹ்மூத் இப்னு ஈசா இப்னு சுமை, இந்த இப்னு சுமையிட பேரன் ஒத்தரிக்கிறார் மஹ்மூத் உண்டு, அவரும் நம்பகமானவர், ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒருவர், தபகாத் என்ற புத்தகம் எழுதினார். பேரர்கிட்ட கேட்டேன், அன்ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை பற்றி கேட்டேன். ஒரு செய்தி வருதேன், ஏன்னா அறிஞர்கள்ட்ட விமர்சனம் இடையில இவர் விட்டு அறிவிச்சுக்கிறார். விடப்பட்டவர் யார் தெரியுமா? இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைத், பொய்யர், இடையில விட்டவர். இவர் யாரை விட்டு அறிவிச்சுக்கிறார்? பொய்யரை விட்டு அறிவிச்சுக்கிறார். அந்த செய்தி அவருக்கு தேவை ஒன்றுக்கு அறிவிச்சுக்கிறார். இந்த செய்தியை பற்றி பேரர்கிட்ட கேட்டேன், இப்னு சுமையிட பேரர்கிட்ட கேட்டேன். பேரர் ஹதீஸ்கள் அறிஞராகிறார், அவர்கிட்ட கேட்டேன். ஃபஹத்தனி வக்கால், அந்த ஹதீஸை சொல்லிட்டு சொன்னார். வக்கால ஃபி கிதாபி இப்னு சுமை, என் அப்பட புத்தகத்தில் எப்படி இருக்கின்ற, அவர் அந்த ஹதீஸ்களை தொகுத்து வச்சு அந்த புத்தகத்தில் எப்படி இருக்கின்றா, ஹத்தனி ரஜுலு மின் அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளில் ஒருவர் இப்னு அபி போலியா எனக்கு சொன்னார்னு தான் இருக்குது. மதீனா வாசிகளில் ஒருவர் இப்னு அபி போலியா எனக்கு சொன்னார்ன்னு இருக்குது. அந்த மதீனா வாசியை விட்டுட்டு தான் இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவிச்சுக்கிறாரு. மதீனாவாசி யார் தெரியுமா? இந்த இஸ்மாயில் இப்னு யஹ்யா தான். மதீனாவாசியில் ஒருவர் என்று அந்த அவர் எழுதின அந்த நூலில் என்ன செய்தி இருக்கு, ஹிஷாம் இப்னு அம்மார் புக்லேருந்து தான் அறிவிப்பார். சரியா? அதனால தான் பிற்காலத்தை குழப்பமாயினோடனே ஒழுங்காக என்ன அறிவிச்சுக்கெல்லாம் போச்சு. இப்போ யார்? மஹ்மூத் இப்னு ஈசா இப்னு சுமை பேரன். அதே போல் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம், அபு ஹாத்திமோட மகன். அதே போல் அபு ஹாத்திம் ராசி, அப்புறம் ஈசா இப்னு ஷாதான், அப்புறம் அபூதாவுத் எழுதுற ஆஜுர்ரி, 6 பேர். ஹதீஸுடைய விமர்சனம், இந்த ஹதீஸுடைய எல்லாம் அந்தந்த காலத்தில் உள்ளவங்க, அவருடைய நேரடி காலத்தில் உள்ளவங்க. தாரிகுல் கபீரில் இமாம் புகாரி என்ன செய்கிறார்? இசைமனு சொல்றது, அதாவது இப்னு அபி இப்னத்தில் இந்த ஹதீஸை இப்னு சுமை கேட்கவில்லை என்று அறிவிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. யார் சொல்கிறாரு? இமாம் புகாரி சொல்கிறார். இந்த செய்தி தாரிகுல் கபீரில் என்ன செய்து வருது. அப்போ இமாம் புகாரி என்ன செஞ்சுக்கிறாரு? விமர்சிச்சுக்கிறார். 7 பேர்
இமாம் புகாரியும் விமர்சிச்சுக்கிறார். இந்த யுகாலு சொல்லப்படுகிறன்றதை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் விமர்சனத்துக்கு வரக்கூடாது. உங்களுக்கு தெரியும் சகோதரர் சயீத் இப்ராஹிமுக்கு மறுப்பு சொல்கிற டைமில் இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் முழுமையாக புகாரி விமர்சிக்கிற அந்த யுகாலு என்று சொல்லப்படுற எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அசஹ் என்று சொல்லப்படுறதில் எடுத்து பாருங்கள், எப்படி என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம்னு விளங்கப்படுத்திக்கிறேன். அது ஒரு சப்ஜெக்ட். இப்போ 8வது அடுத்தது தாரீக் திமஷ்க் இருக்குது. இந்த செய்தி வார கிதாபு இப்போ மௌலவி அவர்கள் தாரீக் திமஷ்கில் இப்னு அசாக்கிர் பதிவு செஞ்சுக்கிறான்னு சொல்லிங்களே, இதிலேயே இமாம் இப்னு அசாக்கிர் பதிவு செய்கிறாரு. இந்த சாலிஹ் ஜஸரான்ற ஒருத்தர் சொன்னார், சாலிஹ் ஜஸரா பற்றி சொல்லுவார். இதில் யார் மௌலவி பிஜி அவர் சாலிஹ் ஜஸரா வந்து அந்த ஹதீஸ் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணாருன்ற அப்படிட்டா. அதுபோல் முகமது பின் ஹியா அதுகுலா இப்படி வர முடியாது வணங்கிட்டா, அபு சயீத்லேருந்து இது வர முடியாது, இது இப்படி தான் வரணும் என்று முகமது பின் ஹியா அதுகுலியை டெஸ்ட் பண்ணினார். டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே எனக்கு தெரியும் நீங்கள் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்த்தேன்னு சொல்லி சாலிஹ் ஜஸரான்ற சாலிஹ் வந்து சாலிஹ் பின் முகமது ஜஸரா வந்து ஹதீஸ்களை விமர்சனர்களே ஒருத்தர், முகமது பின் ஹியா அதுகுலியோடு நிறைய காலம் இருந்தவர். அவர் சொல்கிறாரு, இமாம் முஸ்லிம் எனக்கு இந்த 2 கதைகளை பதிவு செஞ்சுக்கின்றார், இந்த 2 சம்பவங்களை பதிவு செஞ்சுக்கின்றார். ஒன்று இந்த உஸ்மான் ஹதீஸ் உஸ்மான் அல்லாஹ் சம்பந்தமான விமர்சனத்தையும் என்னிடமிருந்து பதிவு செய்து கொண்டார். யார்? இமாம் முஸ்லிம் பதிவு செஞ்சு கொண்டார் என்னிடமிருந்து. சரியா? இப்போ பாருங்க, இமாம் முஸ்லிம் என்னிடமிருந்து இந்த விமர்சனத்தை பதிவு செஞ்சு கொண்டார். 8வது ஆளாக இமாம் முஸ்லிமை சேருங்க. சாலி ஜஸரா என்ன 9வது ஆளாக என்ன செய்றீங்க சேருங்க. சாலி ஜஸரா இது எவ்வளோ விமர்சிச்சிக்கா நான் பிறகு சொல்கிறேன். சாலி ஜஸரா வந்து இதை மிகவும் ஆய்வு செஞ்சு விமர்சிச்சிக்காரு மற்றவங்களை போல. அவர் முகமது பின் யஹ்யா துஹ்லியோடு இருந்தவர். இதை எங்கே பதிவு செய்கிறாரு? இப்னு அசாக்கிரில் பதிவு செய்கிறாரு. இந்த இதில் வந்து இப்னு சுமை இப்னு அபி தீபு கடையில் உற்றிக்கிறான்றதை ஆரம்பகால ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாரும் விமர்சித்த செய்தி இது. அடுத்தது அப்தான் வந்து ஹதீஸ்களை விமர்சகர்களில் மிக முக்கியமான ஒருவர். அவர் சொல்கிறாரு, இது வந்து அதாவது காமில் தோஃபா ஒரு ரிஜாலில் வருது. சரியா? அப்போ இதில் பாருங்கள், அப்தான் சொல்கிறாரு, சமிஅத்து இப்னு அபி சுமை யகூல். இந்த இப்னு சுமை இருக்கிறாரு, அவரோட பேரர் மஹமூதுன்னு சொன்னேன். இந்த மஹமூது சொல்கிறார், பேரர் மஹமூதுன்ற இந்த இடத்துல இப்னு சுமையோட பேர் நான் ஷோர்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறேன். சரியாட்டி முகமது இப்னு ஈசா பின் அல் காசிம் இப்னு சுமை தான் அவர். சரியா? அப்போ இதில் இப்னு சுமையுடைய பேரர்னு சொல்கிறது மஹமூதனா. இப்போ அப்தான் சொல்கிறாரு, நான் மஹமூது சொல்ல அதை இப்னு சுமையுடைய பேரர் சொல்ல கேட்டேன். யார்? அபு ஹாத்திம் சொன்ன அதே பேரர் சொல்ல கேட்டேன். லம் யஸ்மா அபி ஹதீத மக்தலி உஸ்மான் மின் இப்னு அபி தீப். இப்னு அபி தீப் இடத்திலிருந்து என் தந்தை என் பாட்டனார் இதை கேட்கல, நேரடியாக கேட்கவில்லை. இன்னமா ஹுவ ஃபி கிதாபி அபி அன் காஸ். கதை சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர்கிட்ட தான் இந்த செய்தியை என்ன செஞ்சுக்கிறாரு, இவர் பதிவு செஞ்ச கதைகள் சொல்லி கணிப்பார். அந்த அறிவிப்பாளர்கிட்ட தான் புத்தகத்தில் என்ன செஞ்சுக்கிறாரு, பதிவு செஞ்சுக்கிறாரு. இப்போ ஈசா பின் ஷாதானும் சொல்கிறாரு, மஹமூத் இப்னு ரபியும் சொல்கிறாரு, அப்தானும் சொல்கிறாரு. என்ன இந்த தகவல்? இவர் முதல்லிஸ். யார்? இப்னு சுமை முதல்லிஸ், இருட்டடிப்பு செய்கிறவர். நம்பகமானவராக இருந்தாலும் அறிவிப்பாளரை விட்டு என்ன செய்வார், அறிவிப்பார் என்று சொல்கிறார். இவரோட சேர்த்து பேத்தின நான் நினைக்கிறேன் 10வது அறிவிப்பாளர். இதை காமில் ஃபி தோஃபா ரிஜால், அதாவது இவர் நம்பகமானவராக இருந்தாலும் இந்த மாதிரி ஹதீஸில் இருட்டடிப்பு செய்கிறவர் வந்து தோஃபா ரிஜால் அல் காமில் ஃபி தோஃபா ரிஜால் இப்னு அதி என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். இமாம் இப்னு ஹிப்பான் எல்லாருக்கும் பிரபலியமான அறிஞர். அவர் சொல்கிறாரு, சரியா, இத்தனைக்கு மர்வானை விமர்சித்தவர்கள் ஒருத்தர் இப்னு ஹிப்பான். மர்வான் தீதின ஹதீஸில் பதிவு செய்ய மாட்டேன்னு சொன்னவர்கள் ஒருத்தர் இமாம் இப்னு ஹிப்பான். அந்த அதாவது இமாம் இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, எப்படின்னா இவரை முகமது இப்னு ஈசா பின் காசிம் இப்னு சுமையை சொல்லிட்டு வார டைமில் சொல்கிறாரு, இந்த முகமது இப்னு ஈசா பின் காசிம் இப்னு சுமை இருக்கிறார் தானே, இவருடைய புனை பேர் வந்து அபு சுஃபியான். இவரோட புனை பேர் அபு சுஃபியான். இவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வலால வாரவர், அதாவது அடிமையாந்து விடுதலை செய்யப்பட்ட அந்த பரம்பரையில் வரக்கூடியவர் இவர். இப்போ இவர் என்ன சொல்கிறான்னு சொல்கிறா, இவர் முஸ்தகிமுல் ஹதீஸ், ஹதீஸில் வந்து நேர்மையானவர், தன்மையானவர். யார்? இப்னு சுமை. இதா பையன ஸமாஅ ஃபீ ஹபரிஹி, தான் கேட்டவரை தெளிவாக சொன்னால், இப்போ தான் கேட்டவரை தெளிவாக சொன்னால் இவர் ஹதீஸில் ஏற்றுக்கொள்ளலாம். ஃபஅம்மா ஹபருஹு அல்லதி ரவா அன் அபி பின் அனி ஸுஹ்ரி அன் சயீத் இப்னு முஸய்யிப், இந்த இப்னு அபி தீப் வழியா ஸுஹ்ரி வழியா சயீத் இப்னு முஸய்யிப் வழியா அறிவிக்கிறார் அந்த செய்தி, ஃபி முக்தலி உஸ்மான் ரலியல்லாஹு செய்தி கொலை சம்பந்தமான, லம் யஸ்மஅஹு மின் இப்னு அபி தீப், இப்னு அபி தீப் இருந்து கேட்கல. இவர் இப்னு சுமை இப்னு அபி தீப் இருந்து கேட்கவில்லை. சமிஅஹு மின் இஸ்மாயில் இப்னு யஹ்யா பின் உபைதுல்லாஹ் பின் தைமி, இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்ற பொய்யர்கிட்ட இருந்து தான் கேட்டுக்கிறார். பொய்யர் நீங்கள் விவரத்தில் சொல்லலை, சரியா, பொய்யர்ட்டு தான் கேட்டுக்கிறார். அன் இப்னு அபி தீபின் அன் இப்னு அபி தீபின் ஃபதல்லஸ அன்ஹு இஸ்மாயில் வாஹின், அவர்கிட்ட தத்லி செஞ்சு இருட்டடிப்பு செஞ்சு தான் இந்த செய்தி என்ன செஞ்சார், அறிவிச்சார். அவர் மிகவும் பலகீனமானவர், அப்படின்னு சொல்கிறார். இப்போ யார்? இமாம் இப்னு ஹிப்பான் 11வது நபர். சரியா? இதில் 11வது நபர்.
சரி, இமாம் இப்னு அதி என்ன சொன்னேன், அவர் என்ன சொல்கிறாண்டா, வல்லதி உன்கிர அலைஹி, இந்த இவர் இப்னு சுமை வந்து நம்பகமானவர் தான், ஆனால் இவருக்கு விமர்சிக்கப்பட்டது எது அப்படின்னு சொன்னால் உஸ்மான் ரதியுல்லாவோட கொலை சம்பந்தமான செய்தி, அதுதான் இவர் விமர்சிக்கப்பட்டது. இது இப்னு அபி இதை பற்றி இந்த அவர் கேட்கவில்லைன்னு விமர்சிக்கப்பட்டது 12வது நபர் இமாம் இப்னு அதி. சரி, அடுத்ததாக இப்போ பாருங்கள், இதில் அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் என்ற ஒரு அறிஞர், அபு அப்துல்லா அல் ஹாக்கிம் மாதிரி அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் ஒரு அறிஞர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த செய்தியை பற்றி சொல்கிற டைமில் இவர் வந்து அதாவது நம்பகமானவர் தான், ஆனால் இப்னு அபி தீப் வழியாக முன்கரான நிராகரிக்கப்படத்தக்க ஒரு செய்தியை அறிவிச்சிக்கிறாரு. உஸ்மான் ரதியுல்லாவோட கொலை சம்பந்தமான விஷயத்தில் சொல்லப்படுகிறது. அது அவருடைய நூலில், யார் நூலில், இப்னு சுமையுடைய நூலில் எப்படி இருக்கின்றா, இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்றவர் வழியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இங்கே இப்னு அபி இப்னு என்ன செஞ்சுக்கிறாரு, நேரடியாக அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சிக்கிறாரு. ஃபஸ்கத்த இஸ்மாயில், அந்த இஸ்மாயில் என்ற பொய்யரை விட்டுட்டாரு. இஸ்மாயில் தாஹிபுல் ஹதீஸ், ஹதீஸில் போக்கானவர் அவர். இஸ்மாயில் வந்து ஹதீஸில் ஒன்றும் இல்லாதவர் அப்படி என்று சொல்லி இவர் சொல்கிறார். அப்போ இது அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் என்ன செய்கிறாரு, இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறதை பார்க்குறோம். இந்த செய்தியை பாருங்கள், மதீனத்து தாரிக் மதீனத்து தான் மிக முக்கியமானது. தாரிக் மதீனத்து திமஷ்கில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்ட கிரந்தத்திலேயே 55வது பாகம் 68வது பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி. இந்த நூல் என்கிட்ட முழுசாகவே இருக்குது, அதாவது இந்த அச்சு வடிவிலே இருக்குது, பெரிய நூல் அது. அதில் வருது, சாலிஹ் பின் முகமது சொல்கிறாரு, சாலிஹ் பின் முகமது சொல்கிறார் பாருங்க, இந்த செய்தியை எது உஸ்மான் ரதியுல்லாவோட செய்தி இதே, அந்த கொலை செய்யப்பட்ட செய்தி அப்படியே ஃபுல்லாக ஹிஷாம் பின் அம்மார்கிட்ட நான் அதாவது அந்த இஸ்னாத சொல்ல கேட்குறேன். கேட்கக்குள்ள ஹிஷாம் சொல்கிறாரு, நல்லா கேட்டுக்கங்க, சாலிஹ் பின் முகமது சாலிஹ் ஜஸரா இவரும் அந்த டெஸ்ட் பண்ணது அது சொல்லப்பட்ட அந்த சாலிஹ் ஜஸரா சொல்கிறாரு, ஹிஷாம் இப்னு அம்மார் எங்களுக்கு சொன்னார், முஹம்மது இப்னு ஈஸா இப்னு அல் காசிம் அதாவது இப்னு சுமை அவர் சொன்னதாக, அவர் இப்னு அபி திப் வழியாக சொன்னதாக தொட்டும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்கிறாரு, ஃபஜஹித்து பிஹி அல் ஜஹத், நான் வந்து கடுமையாக முயற்சி எடுத்தேன் இப்னு சுமை ஹத்ததனான்னு சொல்லணுண்டு. எப்படி எங்களுக்கு சொன்னார்னு இப்னு சுமை சொல்லணுன்றதுக்கு திருப்பி திருப்பி முயற்சி எடுத்தேன். உங்களுக்கு சொன்னாரா, உங்களுக்கு சொன்னாரா, உங்களுக்கு சொன்னார்ன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். ஃபஅபா, இப்னு சுமை எனக்கு சொன்னார்ன்னு சொல்கிறத சொல்லவே இல்லை, அந்த வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்கிறாரு, திருப்பி திருப்பி கேட்டேன், அதை சொல்ல அவரை தொட்டும்னு தான் சொன்னார். முயற்சியும் நடந்தீங்க இல்லையா. ஹிஷாம் இப்னு அம்மார் கடும் முயற்சி எடுத்துக்கிறாரு. நீங்கள் என்ன எனக்கு சொன்னாருன்னு சொல்லுங்க, அப்படி இருந்தா உங்களுக்கு சொன்னது தானே, உங்களுக்கு சொன்னதை அறிவிக்கணும், இருட்டடிப்பு செய்கிறவங்க தானே மாறி அறிவிக்கணும். ஆனால் அவர் என்ன செய்யலை, சொல்லலை. அப்படி என்று யார் சொல்கிறாரு, ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்கிறாரு, சாலிஹ் ஜஸராட்ட இப்னு சுமை வந்து அந்த வார்த்தை என்ன செய்யலை, என்னட்ட சொல்லலை அப்படின்றார். ரைட். ஃபஅபா ஐயக்கூல இல்லா அன் இப்னு அபி தீபின், இப்னு அபி தீபின் மட்டும்தான் அவர் சொன்னார், மற்றதை மறுத்துட்டார், சொல்கிறதுக்கு மறுத்துட்டார். அப்போ சாலிஹ் சொல்கிறாரு, நான் இந்த மஹ்மூது சொன்னனே பேரரண்டு, இந்த அவரும் அது அவர் மஹ்மூத் என்கிட்ட சொன்னார், ஏண்ட பாட்டனார்ற புத்தகத்தில் அவர் தொகுத்த நூலில் எப்படி இருக்கேன்னு சொன்னால், இது இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்ற பொய்யர் வழியாக தான் இருக்குது. பொய்யர் இந்த இடத்துல அவர் சொல்லலை, பொய்யர் சொல்கிறார், இஸ்மாயில் இப்னு யஹ்யா வழியாக தான் என்ன செய்யுது இருக்குது. அதாவது பாட்டனார்ற புத்தகத்தில் இப்னு சுமை, இஸ்மாயில் இப்னு யஹ்யா, இப்னு அபி தீப், இந்த இஸ்மாயில் இப்னு யஹ்யா நடுவில் வராரு. அதை எடுத்துகிட்டு தான் அன் தொட்டுமன்னு அறிவிக்கிறார். நம்பகமானவர்கள் தொட்டுமன்னு அறிவிப்பாங்க தான், ஆனால் இருட்டடிப்பு செய்கிறவராக இருந்தால் விட்டது கன்ஃபார்ம். இப்போ தொட்டுமன்னு அறிவிக்கிறார். இப்போது அவர் இஸ்மாயில் இப்னு யஹ்யா யாருண்டா, எதா உல் ஹதீஸ, ஹதீஸ்களை புனையக்கூடியவர், கதைகளை கட்டி விடுறவர். அவரை விட்டு தான் இப்னு சுமை என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவிச்சிக்கிறாரு என்று சாலிஹ் ஜஸராட விசாரணையை பாருங்க. இப்போ சாலிஹ் ஜஸரா ஹிஷாம் இப்னு அம்மார் இப்படி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இப்னு சுமையோட பேரறிக்கிறார் மஹ்மூத், இவர் எங்கள் பாட்டனார் வந்து இஸ்மாயில் இப்னு யஹ்யா விட்டுட்டு தான் என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவிச்சிக்கிறார். அவர்கிட்ட தொகுப்பு நூலில் இப்படி தான் என்ன செய்யுது இருக்குது அப்படின்றார். சரிதானே? அப்போது சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த யஹ்யா இப்னு உபைதுல்லா யார் தெரியுமா, யார், சாலிஹ் ஜஸரா சொல்கிறாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வழியாக நிறைய பொய்களை கட்டி விட்டவர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வழியாக நிறைய பொய், யஅலா பின் உபைத் வழியாக பொய்களை கட்டி விட்டவர் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு சாலிஹ் பின் முகமது சொல்கிறாரு, இதுதான் முக்கியம், இந்த செய்தியை நான் பேத்து முகமது இப்னு யஹ்யா துஹலிட்ட சொன்னேன். இந்த இப்னு சுமை நீங்கள் அறிவிச்சிங்களே ஒரு அறிவிப்பு, ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்லி இப்னு சுமை கேட்டதாக ஒரு அறிவிப்புன்னு அறிவிச்சிங்களே, அதில் இந்த கேஸ் இருக்கே,
இப்படி அண்ணா செஞ்சு தொட்டு முண்டை அறிவிச்சு இஸ்மாயில் இப்னு யஹ்யாவை விட்டே அறிவிச்சுக்கிறாரு. இந்த கதையை நான் அப்படியே பற்றி யார்கிட்ட சொல்கிறேன்? முகமது இப்னு யஹ்யா துஹுலிட்ட சொல்கிறேன். மோளை பிஜே உயர்த்தி பேசி, அதான் உயர்த்தினா எல்லை மீறி உயர்த்தி பேசி அவர்கிட்ட சொன்னேன். அவர் அல்லாஹுல் முஸ்தான் அப்படின்றார். இந்த சம்பவத்தை கேட்டுட்டு அல்லாஹுல் முஸ்தான், அல்லாவே போதுமானவன். அதாவது இதை வேண்டிய மாதிரி மோளை பேஜை மாட்டுக்கிறது சொல்லல. அல்லாஹுல் முஸ்தான் என்று படிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அல்லாவே உதவியாளன், அல்லாவே போதுமானவன். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, நான் இதை அறிவித்த செய்தி உண்டே, நான் இதை அறிவிக்கிற செய்தி உண்டு, இதில் இப்படி ஒரு செய்தி நடந்திருக்கா என்று கவலையில் தான் என்ன செய்கிறது, இது கவலையில் தான் அல்லாஹுல் முஸ்தான் சொல்கிறது. விளங்கிட்டா? இப்படி ஒரு கட்டுக்கதை என்ன என்ற வழியாக அறிவிக்க வச்சுட்டாங்களே என்ற ஒரு கவலை தான் அதில் வருது. அதான் அல்லாஹுல் முஸ்தான் அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோ 12-13 அறிஞர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க? இந்த செய்தியில் இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்ன உடுபட்டிக்கிறார், அதுக்கு சார்பாக தான் முகமது இப்னு யஹ்யா அதகளையும் முடிவெடுப்பார். அப்போ இந்த செய்தி அவருக்கு சொல்லப்பட்டு இப்னு சுமை இப்படி விடுபட்ட செய்தியை ஹிஷாம் இப்னு அம்மாரே சொல்கிறாரு. இடையில விட்டு அவர் அறிவிச்சார், திருப்பி ஹத்தனான்னு சொல்லவே இல்லை அப்படின்ற. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? சரியா? அப்போது இப்போ இதில் பாருங்கள், அடுத்ததாக வரேன் நான். சரியா? இன்னும் சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்கடா, இவரை விமர்சித்தது நாங்கள் அதை ஏற்றுக்கலை, ஆனால் தஜ்ஜால்னு விமர்சிச்சுக்கிறாங்க. யார்? இப்னு சுமையை. இந்த கதையால் தான் அது இந்த தஜ்ஜால்னு விமர்சிக்கிறாங்க. துஹைமண்ட அறிஞர் வந்து துஹைமேன்னு சொல்லுவார் மௌலவி பிஜே அவர்கள். துஹைமண்ட அறிஞர் வந்து இவர் ஹதீஸ் கலை அறிஞரே இல்லை அப்படின்னு விமர்சிச்சுக்கிறாங்க. அடுத்தது ரைட், இப்போது இப்படி விமர்சிச்சு அந்த விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்து நம்ம இல்லை அவர் நம்பகமானவர் தான் அந்த முடிவில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் விமர்சித்தவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நம்பகமானவர் இருந்தாலும் ஹதீஸ் கலையில் இருட்டடிப்பு செய்கிறவர் அப்படின்றத இவ்வளோ அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க. நாங்கள் பட்டியலாக சொல்கிறதாக இருந்தால் இமாம் புகாரி, இமாம் முஸ்லீமுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதை விமர்சனத்தை அவர் ஏற்றுக்கண்டாரா இல்லை என்றாலும் முஸ்லீமுக்கு சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அவரோட இருந்த யாரோட? இமாம் முகமது இப்னு யஹ்யா துஹுலியோடு இருந்தவர்களில் சாலிஹ் ஜஸரா, ஈசா இப்னு ஷாதான், ஹிஷாம் இப்னு அம்மார், அதுபோல் என்ன அப்புறம் இந்த அப்தான், அப்புறம் அபுதாவுத் இந்த பதிர ஆஜுர்ரி, இவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த ஹதீஸை விமர்சி. அது இல்லாமல் அபு அஹமது அல் ஹாக்கிம், இமாம் இப்னு ஹிப்பான் இவர்களாம் இந்த ஹதீஸை விமர்சிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் அபு ஹாத்தம் அர் ராசி, அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்தம் இவர் என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த ஹதீஸில். அதாவது எல்லாருமே முதலி செஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் இடையில ஒரு பொய்யரை விட்டு தான் அவர் என்ன செஞ்சுக்கிறார், அறிவிச்சுக்கின்றார். இப்போ நீங்கள் இமாம்களை என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியலை. சரியா? ஏண்டா இவ்வளோ இப்படி தான் ஹதீஸ்களை விமர்சனத்தை நம்ம அங்கீகரிக்க இயலும். இதை மீறி அந்த இமாம்கள் ஆதாரத்தை பார்க்காமல் அதை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு மறுப்பு தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா? ஏண்டா இவ்வளோ அறிஞர்கள்ட்ட செய்தியை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு வேறு மாதிரி கொண்டு போவீங்கன்னா அது உங்களோட சத்துவ ரீதியான வாதங்கள் உள்ள பிரச்சனைன்னு தான் நம்ம என்ன செய்ய சொல்ல வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் நம்ம தொடரும், அது வேறு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்கள் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அதாவது சாலிஹ் ஜஸரா, அடுத்த இப்னு ஷாஹீன். இப்னு ஷாஹீனும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த முகமது இப்னு ஈசா இப்னு சுமை வந்து நம்பகமானவர் தான், ஆனால் அவர் இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்ற பொய்யரை நடுவில் விட்டுட்டார். இப்னு சுமை விட்டுட்டு தான் என்ன செஞ்சுக்கிறார், அறிவிச்சுக்கிறாரு அப்படின்றாரு. அடுத்ததாக இமாம் தாரகுத்னி ஞாபகம் இருக்கும். இமாம் தாரகுத்னி அந்த ஹதீஸ் என்ன சொன்னார், புகாரி பதிவு செய்யவில்லை என்றார். அதுக்கே பிஜே வந்து லைவ் ஆக்கிட்டேன்றார். இதில் என்ன சொல்கிறார் பாருங்க, லைஸ பிஹி பஸ், இதில் பிரச்சனை இல்லை. வ ஜஸம இப்னு ஹிப்பான் உறுதியாக சொல்கிறார் பி அன்னஹு தல்லஸ ஹதீஸ் இப்னு அபி தீப், இப்னு அபி தீப் ஹதீஸை இருட்டடிப்பு செஞ்சுட்டார். இவர் காரணத்தோடு என்ன செஞ்சுக்கிறாரு, இப்னு ஹிப்பான் இந்த தாரகுத்னி பதிவு செய்கிறார். வணங்கிட்டா? ரைட். இவ்வளோ அறிஞர்களும் இப்போ 14-15 அறிஞர்கள் சிலர் அங்கீகரித்திக்கிறாங்க, சிலர் விமர்சிச்சுக்கிறாங்க, சிலர் அதை என்ன ஆதாரமாக எடுத்துட்டு சிலர் காரணங்களோடு விளங்கப்படுத்திக்கிறாங்க. இவ்வளவு பேரும் முகமது இப்னு யஹ்யா துஹுலி, ஹிஷாம் இப்னு அம்மார் வழியாக, ஹிஷாம் இப்னு அம்மார் முகமது இப்னு ஈஸா இப்னு காசிம் இப்னு சுமை வழியாக அறிவித்த செய்தி இப்னு அபி தீப்ட்ட நேரடியாக கேட்டது இல்லை. காரணம், அவர் முதல்லிஸ், அவர் ஹதீஸ் கலையில் இருட்டடிப்பு செய்யக்கூடியவர். இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைத் தைமி என்ற மதீனாவாசிய அந்த பொய்யரை விட்டுட்டு தான் என்ன செஞ்சுக்கிறாரு, அவர் இதில் அறிவித்திருக்கிறார் என்று அத்தனை பேர் என்ன செய்கிறாங்க. இவ்வளோ அறிஞர்களும் சொல்கிறாங்க. எல்லாமே அதிகமாக நான் சொன்ன அதிகமாக பெரும்பாலும் 190 அறிஞர்கள் 4ஆம் நூற்றாண்டுக்கு உள்ள, இங்கே பிந்தி இல்லை, ஆரம்பத்தில் உள்ள அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ பேர் இன்றைக்கு விமர்சித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கு இவ்வளோ அறிஞர்கள் இதை விமர்சிச்சுக்கிறோம். இவ்வளோ இத்திஃபாக்கான விமர்சனம் உள்ள செய்தியை நீங்கள் எப்படி கொண்டு வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது இட்டு கட்டுறதுக்கு வைப்பீங்க? இதுதான் நான் கேட்க வந்தது.
நான் ஹிஷாம் இப்னு அம்மாரை போட்டது என்னதுக்குன்னா, நீங்கள் ஹிஷாம் இப்னு அம்மார் விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறீங்க, எடுத்து சொல்லுகிறீங்கன்னு சொல்கிறது. இந்த செய்தி மிக மிக பலகீனமானது, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை குணந்தான் நீங்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை இவ்வளோ அவதூறு சொன்னீங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன பேசுனீங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் நான் சொன்னேன் வரலாறு, நீங்கள் சொன்னீங்க தானே, வரலாறை பற்றி சொன்னீங்க தானே, அந்த முடிவில் ஹிந்திக்கலாம் தான் நீங்கள் வரலாறை பற்றி சொன்ன அந்த முடிவில் இருந்தால் இது ஒரு சப்ஜெக்டே இல்லை. நீங்கள் அந்த தகவலில் இருந்துட்டீங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக வந்திருக்காது. என்னுடைய ஒரு நிலை என்னன்னு கேட்டால், இந்த வரலாறுகளில் இந்த லைக் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரானது, அளவுக்கு மேலே. நமக்கு குர்ஆன் ஹதீஸோட மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. அப்போ அந்த 72 கூட்டம் நடக்கும்போது அது பயங்கரமான வரவேற்பு வந்துச்சு மக்கள்கிட்ட. அது பார்த்தோன்னா நிப்பாட்டிட்டேன், இது டேஞ்சராக போகுது, இதையே மார்க் ஆதாரமாக்கிறோம் இவ்வளோ இருக்குது. அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் இது. அப்போ கூட குறை நடந்திருந்தாலும் சரி, சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்கு விட்டுட்டு போயிடணுமே தவிர அதை வச்சுக்கிட்டு மார்க்க முடிவு எடுக்கிற அளவுக்குலாம் கொண்டாந்து நிப்பாட்டுற அளவுக்கு அது கொள்ளக்கூடாது. அதனால தான் 72 கூட்டத்தை அது நிப்பாட்டியாச்சு. 150 வரைக்கும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வேணாம் அந்த தொடர்ச்சியே வேணாம், இந்த வரலாறு என்பது மார்க்க ஆதாரம்ங்கிற அளவுக்கு மக்கள் ரசித்து கேட்குறாங்க. அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை. அல்லாஹ் ரசூலோட ரசூல்லா மூத்தா போனதோட மார்க்கம் முழுமையாகி விட்டது. அதுக்கு பிறகு நடந்த எந்த நிகழ்வையும் சும்மா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறதுக்கு வச்சுக்கலாமே தவிர அதில் என்ன நடந்திருந்தாலும் அதில் மார்க்கத்துக்கு என்ன இருக்குது? யாரோ தப்பு இருக்கட்டும், யார் மேலே தவறு இருக்கட்டும், அலி மேலே தப்பு இருக்கட்டும், அதனால் நமக்கு என்ன இருக்குன்னா, நமக்கு பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் இருக்குது, பாதுகாக்கப்பட்ட ஹதீஸ் இருக்குது, அமல் செய்வதற்கு மறுமையில் வெற்றி பெறுக்கு போதுங்கிறது நம்ம நிலைப்பாடு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மௌலவி பிஜே பேசிய அருமையான வார்த்தைகள் உண்டு. இது வணங்கிட்டா, நபித்தோழர்களை இந்த வரலாறுகளை வச்சுக்க என்ன செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. நபித்தோழர்கள் விஷயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்டா, அவர்களை பற்றி ஏதாவது சிறப்பு வந்துச்சுண்டா, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் வராமல், மிகவும் பலகீனமான ஹதீஸுகளில் வராமல் சிறப்பு வந்துச்சுன்னா அதை சொல்லலாம். ஏன்னா நபித்தோழர்கள் சிறப்பானவர்கள். அதில் அந்த செய்திகளை நம்ம சொல்லிட்டு போகிறது ஒன்றும் இல்லை, மிகைப்படுத்தல் இல்லாத செய்திகளை சொல்லிட்டு போகிறது எதுவும் இல்லை. விமர்சனம் என்று வந்துச்சுண்டா அறிவிப்பாளர் வரிசையை ஆராய்ச்சி செய்யணும். ஆராய்ச்சி செஞ்சு சஹீஹண்டா அந்த விமர்சனத்தை ரெண்டாக பிரிச்சுக்கணும். எப்படி அந்த விமர்சனம் அவருடைய இதுகளை தகர்க்கிற மாதிரி, ரசூலுல்லாஹ் அவங்கள பற்றி சொன்ன விஷயங்களுக்கே அதை தகர்க்கிற ஈமான கேள்விக்குறியாக்குற மாதிரி வந்திருந்தால் அந்த அறிவிப்பால் வரிசைகள் நம்ம தேடணும். இன்னும் அழுத்தமாக தேடினா இழல்கள் ஏதாவது கிடைக்கும், உட்குறைகள் இது மாதிரி இந்த உட்குறைகள் ஏதாவது கிடைக்கும். அப்போ அதை வச்சு முடிவு எடுத்துக்கணும். இல்லையா அமைதியாக இருந்துடும். நபித்தோழர் பற்றி ஹதீஸில் நிறையா வந்திருக்குது. வரலாறு எங்களுக்கு ஒரு ஒரு ஆதாரமான அடிப்படை அல்ல மார்க்கத்தை நம்புறதுக்கு, அல்லாஹ் கேள்வி கேட்க போகிறதும் இல்லை என்று விட்டுறணும். சஹீஹா இருக்குது. இது அல்லாமல் தவறுகள் விட்டார்கள், சஹீஹான ஹதீஸில் வருது, இந்த தவறு விட்டால் அந்த தவறு விட்டார்கள், ஆதாரபூர்வமான செய்தியில் வந்து தவறு விட்டார். ஆனால் அவர்களை நிந்திக்கிறது, கண்ணிய குறைவாக பேசுறது, இதாக பேசக்கூடாது. இவ்வளோ இருட்டடிப்பான ஒரு செய்தி இது. இவ்வளவு நான் நினைக்கிறேன், நான் இப்போ சொன்ன பட்டியல் தான் ஹதீஸ்களை விமர்சிக்கக்கூடிய அறிஞர்கள்ட்ட பட்டியல். இவ்வளோ சொன்னது தான். அத்தனை பேருமே நிராகரித்த ஒரு அறிவிப்பு. இதை நீங்கள் அறிவுபூர்வமான ஆதாரபூர்வமான செய்தி என்று கொண்டு வந்து அலி ரலியல்லாஹு என்ன கேள்வி கேட்டீங்க நீங்கள்? அதுதானே கேட்க வேணான்னு சொன்னேன். இந்த கேள்வி தேவையில்லை. நீங்கள் வரலாறை பேசுங்க, அறிமுகத்தை கொண்டு போய் கொடுங்க, மக்கள்கிட்ட டீட்டெயில்ஸாக சொல்லுங்கள். ஆனால் நபித்தோழர்கள் என்பது எங்களோட அக்கீதா, நபித்தோழர்கள் என்பது எங்களோட ஈமான். அவங்களோட தவறுன்னு விமர்சிப்போம், அவர்களை கண்ணிய குறைவாக விமர்சிக்க மாட்டோம், இழிவாக விமர்சிக்க மாட்டோம், அந்த மாதிரியான நடைமுறை எடுக்க மாட்டோம் என்ற நிலைமையில இருங்க. எந்த அறிஞர்களாக இருந்தாலும், முகமது பின் யஹ்யா துகுலியாக இருந்தாலும் அளவுக்கு மேலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். விமர்சனங்கள் ஹதீஸ்களை விதிகளை போட்டு தான் நம்ம என்ன செய்வோம், அவர்களுடைய ஆய்வுகளை நம்ம என்ன செய்வோம் எடுப்போம். இஸ்லாமிய உம்மத்தே சேர்ந்து ஒரு கிரந்தத்துக்கு விதிவிலக்கு கொடுத்திருந்தா அதை நம்ம என்ன செய்வோம், சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் மாதிரி பார்க்கலாம். அதுக்கு கூட இஸ்லாமிய உம்மத்தை அதுக்கு என்ன செய்யலை, விதிவிலக்கு கொடுக்கல. விமர்சித்த அறிஞர்கள் இருக்கிறாங்க சஹீஹ் லைஃப் விஷயத்தில், இஸ்னாத் விஷயத்தில். அதனால் அதுதான் சரியான நடைமுறைன்னு நாங்கள் சொல்கிறோம், ஒரு சில அதாவது நுணுக்கமான இடங்களை தவிர. எனவே இதுதான் நான் சுருக்கமாக சொல்ல வந்த செய்தி. இதை என்ன நீங்கள், நான் ஹிஷாம் இப்னு அம்மார் சப்ஜெக்ட் சொன்னதுக்கான பிரதான காரணம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அது ரெண்டுக்கும் மாற்றமாக பேசியிருந்ததெல்லாம் அந்த பாதியை நான் என்ன செஞ்சேன், நான் சொன்னேனே தவிர வேறு எதற்காகவும் நம்ம என்ன செய்யலை, சொல்லலை. இதில் பல செய்திகளை நான் நேரம் சுருக்கம் கருதி என்ன செஞ்சுக்கிறேன், சுருக்கி இருக்கிறேன். இது போதும்னு நினைக்கிறேன். இதில் நம்மளோட சப்ஜெக்ட் என்னென்றா, இதில் யார் வாதம் வைத்தார், யார் கூடுதலாக வாதம் வச்சார், யார் அதை பற்றியே இல்லை. அல்லாஹு தாலா எங்களோட எண்ணங்களை தூய்மைப்படுத்தணும், அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிக்கணும், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும், அல்லாஹ் ஹக்கான சரியான பாதையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியதை தரணும். இந்த அறிவிப்பை நீங்கள் மீள் பரிசீலனை செஞ்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக நீங்கள் சொன்ன அவதூறு, ஒரு தகவலை நம்பி சொன்ன அவதூறு, இந்த அவதூறை நீங்கள் மன்னிப்பு கேட்டு
நான் தவறாக என்ன செஞ்சுட்டேன், நான் இதை சொல்லிட்டேன், இந்த ஒரு இது அமானிதம், ஒரு தகவல் நான் இதை தவறுதலாக வாசிப்பு செஞ்சு இதை சொல்லிட்டேன், அதில் நான் பற்றி நான் எப்படி இருந்தாலும் கூட அந்த வார்த்தைகளை நான் என்ன செஞ்சிக்க கூடாது, நான் பேசியிருக்கக்கூடாது என்று சொல்லிட்டீங்கன்னா சப்ஜெக்ட் என்ன செய்யுது, அதில் முடியுது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் என்ன இவ்வளவு தெளிவான சாட்சியங்களுக்கு பின்னாலும் நீங்கள் நிராகரிப்பது என்பது ஒரு சிறப்பான ஆய்வாக என்ன செய்யாது இருக்காது, ஒரு சிறப்பான போக்காக இருக்காது. அல்லாஹ் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானா. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.